உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சரோ, உங்க சாரோ, உங்க பிரின்சிபலோ, உனக்கெல்லாம் பாடம் எடுக்கிறது என் தலையெழுத்து. நாம படிக்கிறப்ப அப்படி சொன்னாங்க, இப்பெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் எங்க சாரு திட்டிக்கிட்டு இருக்காரு. கைஸ் பாருங்க, நான் லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் பாருங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு பாருங்க, எங்களை எப்படி திட்டுறாரு பாருங்க. கைஸ் மறுபடியும் நாளைக்கு லைவ்ல மீட் பண்றேன், கட் பண்ணிடுறேன். அதனாலதான் எந்த வாத்தியாரும் வாயை திறக்கிறது, எக்கேடா கெட்டு போங்கடான்னு. ஒன்று சொல்றேன், கண்டிப்பு இல்லை என்றால் ஒருபோதும் சமூகம் சரிப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா இங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தான். என் குழந்தைய ஏன் அடிச்சிட்ட போய் நின்றாதீங்க. நீங்க என்ன ஹரிச்சந்திரனையும் மகாத்மா காந்தியுமா பெத்து விட்டுருக்கீங்க, ஹிட்லர் முசோலினியை பெத்து விட்டுருக்கீங்க எல்லாம். அந்த ஹிட்லர் முசோலினியை நல்ல வழி காமிச்சு படிக்க வச்சு அவனை மனுஷனா மாத்தி ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்புறாங்க, நல்ல பழக்கத்தை உருவாக்குறாங்க. கண்டிப்பு தேவைதான். நீங்க படிக்கிறப்ப அடிக்காமையா திருந்தணும், நம்மளாம் அடிக்க வாங்காமையா திருந்தணும். இப்படிலாம் அடிச்சதா சரித்திரமே இல்லை நமக்கெல்லாம். நான் இப்படி கையை நீட்டுவேன், எங்க சார் சொல்லுவார், நல்லா இருக்குப்பா, இப்படி திருப்பும் பார். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேண்டாம். குச்சி நம்மளை கையை வச்சு, அவர் கையை வச்சு கூட நம்ம கை திருப்ப மாட்டாரு. கவனிச்சிருக்கீங்களா மேடம்? அந்த குச்சியை வச்சே அந்த தவால இந்த ரோட்டியை திருப்புவாங்கல்ல, இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் குச்சி விட்டு ஒரு ரொட்டியை திருப்பி போடுவாங்க. அந்த எனக்கு அப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கு போய் நான் சப்பாத்தி ரோட்டி கேட்டு நின்று எனக்கு அதான் ஞாபகம் வரும். எங்கேயாவது ஹைவேல பஞ்சாபி தாபா நின்று சாப்பிட்டாதான் இப்படி உள்ள விட்டு அப்படி திரும்ப அப்படி திரும்ப இப்படி திரும்ப 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 சார் 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 இப்படியே வருவோம். வீட்டுக்கு வந்து எங்க அப்பாட்ட டீச்சர் அடிச்சாங்க, சார் அடிச்சாங்கன்னு சொல்லவே மாட்டேன். சொன்னா உருப்புடாம போனவனே அப்படி என்னடா பண்ணுனேன்னு அவனுக்கு அடிப்பாங்க. கையெல்லாம் வீங்கி இருக்கும். ஏன்டா என்னாச்சு? ரன்னிங் ரேஸ்ல கீழே விழுந்துட்டேன். எங்க அப்பா எவ்வளவு விவரம், அது எப்படி கரெக்டா இந்த முட்டியில மட்டும் விழுந்திருக்க, ஓடுறப்ப இப்படியே ஒன்னேன்னு கேட்பாருங்க அப்பா. நான் மனசுக்கு நினைச்சுக்கேன், தெரியுதுல போங்க. கண்டிப்பு ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை சத்தம் போட்டாங்கன்னா, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா, கண்டிச்சாங்கன்னா, அது மூலமா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க தங்கங்களா. சரி, எங்க அம்மா அப்பா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தையே பயன்படுத்தாதீங்க தங்கங்களா. நீங்க தான் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கல. அவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை, உங்கள் நலனை தவிர என்பதை புரிந்து கொண்டால் போதும். இன்னைக்கு என்னன்னா, எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க, மனசளவுல ரொம்ப தடுமாற்றத்தோடையே இருக்கு இன்னைக்கு தலைமுறை. அதுதான் தங்க பிரச்சனை. உங்களுக்கு சின்ன கொண்டாட்டமா பெரிய செலிப்ரேஷன். நான் பாக்குறேனே, பாலத்துக்கு மேல நின்று கேக் வெட்டுவான், பர்த்டே பாத்துறீங்களா, ஹாப்பி பர்த்டே மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான். அடுத்த நாள் 2 பேர் பெட்ரோல் காசு இல்ல மச்சான், என்ன பண்ணலாம், ஒழடா போய் சம்பாதி ஒர்க் பண்ணு. எது இன்பம், எது சந்தோஷம்? என்னைக்காவது அப்பா அம்மா பத்தி யோசிச்சிருக்கோமா? சரி, அவங்க என்ன திட்டாங்க, என்ன நியூஸ் பேப்பர்லாம் டிவி நியூஸ் பாக்குறப்ப, நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்ப பயமா இருக்கு. அம்மா அப்பா திட்டாங்கன்னு நைட்டே கிளம்பி 6வது படிக்கிற பொண்ணு கிளம்பி எங்க ஒரு ஊருக்கு போயிருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் பார்த்து, என்னம்மா யாருமான்னா, இல்ல எங்க அம்மா அப்பா திட்டாங்க இந்த மாதிரி, அதனால அந்த ஊர்ல இருந்து நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். மறுபடியும் அவங்க கொண்டு போய் அங்கேயே விடுறாங்க. உடனே ஒரு பையன் நீட்ல மார்க் சரியா வராதுன்னு, நீட்ல நான் நினைச்ச அளவுக்கு மார்க் சரியா வராதுன்னு எக்ஸாம்பிள் மார்க் வரதுக்கு முன்னாடியே நார்த் இந்தியால ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு, அப்பா எனக்கு மார்க் வராது சரியா, நான் 4வது முறை நீட் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அவமானமா இருக்கு, இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் எங்கேயோ போறேன். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச ஒரு பையன் ஒரே ஒரு ஃபோன் காலில் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கிளம்பிட்டான்னா அந்த குடும்பம் எப்படி உடஞ்சு போயிடும், பதறி போயிடும். ஆனால் அந்த பையன் பாருங்க, கொஞ்சம் கூட, நான் சொல்றேன் அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க அவனுக்கு என்ன இல்லைன்னு. காசி பத்தி கொஞ்சம் கையில் இருக்கு, அது தீர்ந்த உடனே நான் மறுபடியும் கால் பண்றேன், ஜிபே பண்ணி விட்டுருங்கன்னு இருக்கான். அப்ப கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிற யோகிதை இல்லைன்னு தெரியுது. அப்ப எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர வேண்டியதானே. ஊர் ஊரா போயிருக்கான். எங்க போயிருக்கான்? எல்லாம் ஆன்மீக பயணம். ஏன்னா இவருக்கு ஞானம் வந்துருச்சு, இனிமேல் நீட்டு கிளிக்க முடியாதுன்னு கிளம்பி போயிருக்கார். வைத்தறிச்சலா இருக்கு சார் எனக்கெல்லாம்.
அப்படியே ஒவ்வொரு ஆன்மீகம் பயணமாக போயிட்டு கடைசியில் கோவாவுக்கு போயிருக்கான் மேடம். போகிற வழியில் ட்ரெயினில் தூக்கியிருக்காங்க அவனை. வாடான் அவர் சொல்லியிருக்காரு, இனிமேல் எதுவுமே பண்ணுவேன். பேரண்ட்ஸ் எப்படி ஆயிடுறாங்கன்னா, பெற்றோர்கள் பயந்துடுறாங்க. ஐயோ இதனால இவங்க தவறான முடிவு எடுத்துட போறாங்களே. ஒன்னே ஒன்று சொல்லவா, உங்க பெற்றோர்களை பயமுறுத்துறதுனால நீங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். தாங்க 12th முடிச்சு, நான் சொல்றேன் அனுபவத்துல, 12th முடிச்சு யூஜி 3 வருஷம், இல்ல ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், எம்பிபிஎஸ் 5 வருஷமா தாங்க. அந்த 5 யூஜி முடிச்சு 8 வருஷத்துக்குள்ள உனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் புரிய வச்சு. அது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜாலியா இருப்ப. ஏன் கமிட்மெண்ட்டே கிடையாது. வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், கடங்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டாம். பைக்கு வாங்கி கொடுத்தது ஓசி, பெட்ரோல் ஓசி. அதனால தானே ஊன்னு போறான் பையன். 2 லாரி வருது, நடுவில் போடுறான், வெளில வரான், ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான், அட்டகாசமா போறான். 100ல போறான், 108ல வரான். என்ன சார் ஒரு பையன் கண்ணா பின்னா ஓட்டிட்டு போனா? எங்க சார் அவன் தான் போயிட்டு இருக்கான் சார். பைக்கு அதெல்லாம் செதலஞ்சதலமா கிடக்கு சார். இது பெருமையா? யாரோ முகம் தெரியாதவங்கிட்ட, முகவரி தெரியாதவங்கிட்ட, சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட பழக்கத்தால அப்படியே எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு கிளம்பி போறது பெருமையா? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறு வார்த்தை சொன்னால் காயப்பட்டு அவங்ககிட்ட கோச்சிக்கிறீங்களே, யாரோ ஒருத்தர் நம்பி போயிட்டு அனாதையா அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்களே, அப்ப யார்கிட்ட போய் கோச்சிப்பீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, இந்த வயசு தான் பிரச்சனைக்குரிய வயதினுடைய முதல் ஆரம்பம். எல்லாமே பரபரப்பா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்காது. இப்படிதான் இருக்கும். ஒரு செகண்ட்ல அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, ஒரு செகண்ட்ல அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, அடுத்த செகண்ட்ல அவன் நல்லவன் இல்லைம்பீங்க, அடுத்த செகண்ட்ல அவன் நல்லவன் இல்லைன்றீங்க. 4 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 5வது நாள் அவன்லாம் பார்க்கவே இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பீங்க. அவனும் அதே மாதிரி தான். எல்லாம் ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. நான் எல்லா மேடையிலும் சொல்றேன், இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு 100% இருக்கிறது. ஆனால் நீங்க சம்பாதிச்சு நீங்க 1 கிலோ வெண்டைக்காய் சொந்தமா வாங்குறப்ப நறுக்குங்க எல்லாத்தையும், சரியா? அது வரைக்கும் என்ஜாய் பண்ணு. நம்ம எதுக்குன்னு ஆர்மி ஆபீசர் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு, இறுதி அஞ்சலிக்கு போன மாதிரி காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வாங்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த வயதுக்குரிய மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணு. ஏன்னா ஒரு தோல்வியோ ஒரு ஏமாற்றமோ உங்கள் மனதை நெருங்குகிற பொழுது அதை பேலன்ஸ் பண்ற பக்குவம் உங்களுக்கு இல்லை என்கிற காரணத்தினால் ஒரு சகோதரனாக இந்த வார்த்தையை ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக விதைக்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வேற ஒண்ணுமே இல்லை. சந்தோஷமா இருக்கு. பிடிச்ச பாட்டு கேட்கணுமா கேளுங்க. நான் பாட்டு கேட்டுட்டே தான் படிப்பேன். சில ஐன்ஸ்டீன்லாம் இருக்கு. ஏண்டி பாட்டு ஓடுது? எனக்கு மியூசிக் கேட்டால் தான் படிப்பு ஓடுது. ஏமா அந்த பாட்டு முடிஞ்சோன்னா இந்த சப்ஜெக்ட்ல 100க்கு 100 பாட்டு கேட்டு தான் படிப்பேன் நான். சில டிவியே ஓடும் சில வீட்டில். இவன் இப்படி உட்காந்துருப்பான், அவங்க அம்மா அவ்வளோ வெள்ளந்தி, என் பையன் எல்லா வெப் சீரிஸ் பார்த்துட்டே தான் படிப்பான். பதில் என்ன எழுதியிருக்கான்? வெப் சீரிஸ் பற்றி. அப்புறம் என்ன எழுதுவான்? தயவு செஞ்சு சும்மா எல்லாரும் பேசுறத நாமளும் பேசணும்னு பேசாதீங்க. ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்டா, மியூசிக் உங்க மனசை அமைதிப்படுத்துதா, ஓ நீங்க உண்மையிலேயே அது கேட்டால் தான் படிப்பீங்களா, அந்த லாஜிக் உண்மையிலேயே உங்க மனசுல இருக்கா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு சொன்னானா அப்படிதான் படிப்பேன், நீயும் ட்ரை பண்ணிப்பாரு. ட்ரை பண்ணாத. தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள், முழுமையா கவனத்தை செலுத்துங்க. நான் சொல்றேன், ஆசிரியர்களே உங்களை சந்தேகப்படலாம் சில சமயம். அவங்க உங்களை திட்டணும்னு திட்ட மாட்டாங்க. ஆல்பர்ட்னு ஒரு பையன், அந்த பையன் மேல ஆசிரியர்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவன் எப்ப வந்தாலும் ஏன்டா மனப்பாடம் பண்ணலன்னு கேட்பாங்க ஸ்கூல்ல. சார் எனக்கு மனப்பாடம் பண்ண தெரியாது சார் அப்படின்ட்டு அவன் ஒரு கேள்வி கேட்பான். அவன் கேட்கிற கேள்வி எல்லாமே சராசரியா அந்த வயசுக்குரிய மாணவன் கேட்கிற கேள்வியை விட அதிகமா இருக்கும். ஆசிரியர்கள் தகச்சு போவாங்க. நான் ஒன்னு சொன்னா நீ ஏன்டா 9 சொல்றேன்னு செவிலே வச்சு போனா அந்த பக்கம் வாங்க. இவனுக்கு மன வருத்தம். இந்த தடவை மார்க் என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை எக்ஸாம்ல. தெரியாத அவன் தலக்கு குனிஞ்சு நின்று இருக்கான். தெரியாதுன்னா எப்படி தெரியும்? படிச்சாதானே தெரியும். அப்படின்னு கிளாஸே சிரிச்சிருக்கு. அத்தனை நண்பர்கள் முன்னாடி அவமானப்பட்ட அந்த அவமானத்தினுடைய சுவடுகள் கண்ணீர் வழிய வழிய அவன் பிரின்சிபல் ரூம் போறான், ஹெட் மாஸ்டர் ரூம் போறான். அங்க போறோன்னு சொல்றான், சார் நம்ம ஸ்கூல்ல எந்த சாரும் சரியில்லை, எந்த டீச்சரும் சரியில்லை, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றாங்க, கான்செப்டே புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்டா ஏன்டா பெரிய விஞ்ஞானி நினைப்பான்னு கிண்டல் பண்றாங்க, வேண்டவே வேணாம் சார், நீங்க எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, முதல்ல வாயை மூடு. யாரு? பிரின்சிபல். டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண முடியாது அவனால, முட்டாள் அப்படின்னு இருக்காரு. இவன் புரிஞ்சிருக்கான், இனிமேல் சாதாரண பள்ளிகள்
நமக்கு அறிவை தராது என்கிற முடிவெடுத்து விட்டு பள்ளியிலிருந்து வெளியேற தயாராயிட்டு வெளியில போய் கணிதம் தொடர்பா, அறிவியல் தொடர்பா ஏகப்பட்ட புத்தகங்களை தேடி தேடி படித்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகிறான். உலகமே அந்த இளைஞனுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை பாராட்டுகிறது. 2ஆம் உலகப் போரோட நேரம், 2ஆம் உலகப் போர் வருது. உலகம் முழுக்க குண்டுமழை பொழியுது. ஐரோப்பா முழுவதும் மக்கள் மீது குண்டுமழையா இருக்கு. கட்டணங்கள் சேதம், பாலம் சேதம், வீடுகள் சேதம், எல்லாமே சிதிலமடைஞ்சு போயிருது. கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாமே சிதிலமடைஞ்சு போயிருது. போர்ல, 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த ஜெர்மனியில அந்த ஆல்பர்ட் படித்த பள்ளியின் மீதும் ஒரு குண்டு போய் விழுது. படித்த பள்ளி அவ்வளவு சேதமாகுது. போர் முடியுது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்கிறார்கள். ஜெர்மனியில அந்த ஸ்கூல் இருக்கு. மீண்டும் அந்த பள்ளியை மறுசீரமைப்பு செஞ்சு அன்னைக்கு புகழ் பெற்றவராக இருந்த ஐன்ஸ்டீன் அவர்களை கொண்டு வந்து அந்த புதிய கட்டடத்தை திறக்க வைக்கிறார்கள். புதிய கட்டடத்தை திறந்து வைத்துவிட்டு அந்த மாணவன் அந்த பள்ளியை பார்த்து மெல்ல சிரிக்கிறான். அவன்தான் அந்த ஆல்பர்ட். அவன் பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எந்த ஸ்கூல் உங்களை மக்குன்னு சொல்லி விரட்டுச்சோ, இல்ல யார் உங்களுடைய நண்பர்கள் இனிமேல் நீ முன்னேறவே மாட்ட அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ள வரவிடாம, இனிமேல நீ என்ன பண்ண போறன்னு எல்லாரும் ஏன் இந்த வேலையை பண்ற, ஓவரா பேசுற, பெரிய விஞ்ஞானியாக போறியான்னு நினைப்பா இருக்கா அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் சொன்ன இந்த கதையை நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்குமானது. இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கூட உங்கள் முடிவுகளில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒரு நாள் இந்த உலகம் உதாசீனப்படுத்தி இடத்திலேயே உங்களை கௌரவிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை அதற்கு சிறந்த உதாரணம்.